பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதாக. தேவனையும் மனிதனையும் பிரிப்பது எது? வாட் செப்பரேட்ஸ் காட் அண்ட் மேன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு வருடத்தின் கடைசி நாட்களில் கிருபையாய் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். புதிய வருடத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பு நம்முடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அவற்றை விட்டு விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பழைய பாவங்களோடு புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாக காணப்பட்டுவிடும். உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிற வரைக்கும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் ஏதேனில் வந்து அவர்களோடு உலாவுகிறவராகவும் பேசுகிறவராகவும் காணப்பட்டார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து பாவம் செய்தபோது அவர்களை ஏதேனிலிருந்து துரத்திவிட்டார். அவர்களுடைய பாவம் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே பிரிவினையை கொண்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவர்களை ஜனிப்பித்த கன்மலையாகிய தேவனை நினையாமல் அவர்களை பெற்ற தேவனை மறந்தபோது கர்த்தர் அவர்களை புறக்கணித்து, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள் என்று வேதனையோடு கூறியதை உபாகமம் 32:18-20 வாசிக்க முடிகிறது. அவர்களுடைய பாவத்து நிமித்தம் கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டது. அதுபோல உங்களுடைய பாவங்கள் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதை கூட தடை செய்துவிடும். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று ஏசாயா 1:15 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வருடத்தின் கடைசியில் நாம் காணப்படுகிற இவ்வேளையில் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆவியான தேவன் அறிக்கை செய்து விட்டுவிடும்படிக்கு உணர்த்துகிற அக்கிரமங்களையும் பாவங்களையும் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். பாவங்களை மறைக்கிறவர்களுக்கு வாழ்வு இல்லை, ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கு இரக்கம் நிச்சயம் உண்டு. இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு போதுமானதாய் காணப்படுகிறது. ஆகையால் என்னை சுத்திகரியும் என்று வேண்டுதல் செய்து புதிய நன்மைகளை புதிய வருடத்தில் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒரு வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு விரோதமாக அநேக தப்பிதங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் செய்ததுண்டு. கர்த்தர் தயவா எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. கல்வாரி சிலுவையில் நீரங்களுக்காய் சிந்தின இரத்தத்தினால் எங்களை உள்ளும் புறம்பும் கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றுகிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.